ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும். அங்க நோ அப்படின்னு இல்லை, நோ அப்படின்னு இல்லை. எப்படி இருக்குது? சத்தமா சொல்லுங்க. காலதாமதம் ஆகிறதுனால நீங்களா நோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப லேட் பண்றாரு, கர்த்தர் எத்தனை பேசினாரு அப்படின்றதுக்காக நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நோ அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆபிரகாம் 100 வயது சென்ற போதிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்லுவாரானால் அதுக்கு நோ இல்லை. அதுக்கு என்னதான் அப்படின்னா, சூழ்நிலை சாதகமா இருக்கோ இல்லையோ, அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எஸ். உங்களுக்கு எத்தனை பேர் விரோதமா இருக்கிறாங்களோ இல்லையோ, சாதகமா இருக்கோ விரோதமா இருக்குதோ, ஆண்டவர் சொல்றாரு எஸ். அந்த இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன்னா உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லைன்னா நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் எஸ் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாதம் ஆமேன். எல்லாம் நோ, எல்லாம் நோ. இந்த மாதம் உங்களுக்கு எஸ் அப்படின்னு மாறப்போகுது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் நோ. நல்லா சொல்லுங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க. உங்க